நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. சில சமயங்களில் காரணமே தெரியாமல் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். சில சமயம் காரணம் தெரியுது, சில சமயங்களில் காரணமே இல்லை, ஆனாலும் என் மனசை விட்டு கவலை போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கவலைகள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோப்பனோபோனோ தியானம் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய மனசை சந்தோஷமாக கவலைகள் இல்லாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு கவலை வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அதுக்கு காரணம் தெரிஞ்சு அந்த பிரச்சனையை தீர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கவலை ஒன்று வந்துடுது. அதை முடித்த பிறகு பார்த்தா இன்னொரு கவலை. இந்த கவலைங்கிறதே தொடர்கதையாகவே போய்கிட்டே இருக்குது. சில சமயங்களில் நம்மளுக்கு காரணமே வேறு தெரியறதில்ல. எதனால் நம்ம கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனசை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பழைய மாதிரி கவலைகள் திரும்பி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிவி பார்க்குறீங்க, இல்லை சினிமா பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு 2 hours 3 hours அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா திரும்பி பழைய மாதிரியே மனசில் கவலைகள் வர ஆரம்பிக்கலாம். சரி, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப்பில், அதாவது நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னால நம்ம கவலைப்படலாம். இல்லைன்னா நம்மளுக்கு எப்போயோ நடந்த விஷயங்கள் நம்மளுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கலாம். அது நம்ம சின்ன வயசாக இருக்கலாம், அதுக்கப்புறமா இருக்க பாஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிகவும் பாதித்த ஒரு விஷயம் நம்மளால் மறக்க முடியாமல் இருக்கலாம். அது நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கலாம். ஸோ ஆழ்மனம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய, ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டர் மாதிரி. ஸோ அதில் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். சில சமயங்களில் நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஹர்ட்டான விஷயங்களும் அதில் அது பதிஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, அதை நம்ம ஹீல் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அதை நம்ம சரி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இமோஷன்ஸ், அந்த இமோஷ்னலான ஹர்ட்டான அந்த இன்சிடென்ட்ஸும் அதோடு சேர்ந்துருக்கிற அதோட உணர்வுகள், அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணிங்களோ அந்த உணர்வுகள் அதுவுமே உங்களுடைய ஆழ்மனத்தில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ சில சமயங்களில் அந்த ஆழ்மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உணர்வுகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சயின்ஸ். ஸோ அதனால தான் சில சமயங்களில் நம்ம காரணமே தெரியலனா கூட நம்ம மனசு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி, ஞாபகம் இல்லாட்டும் சரி, அதாவது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை கொண்டு வர முடியலனாலும் சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மனசில் இருக்குது போல இருக்குது, அதனால தான் நான் அடிக்கடி காரணம் இல்லாமல் அப்செட் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை மனசில் உண்டாக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த இன்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தின அந்த பாதிப்புகள்லேருந்து என் மனசை விடுவிக்கிறதுக்கு நீங்கள் ஹோப்பனோபோனோ தியானத்தை தொடர்ந்து பண்ணலாம். சரி, ஹோப்பனோபோனோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருந்த பழங்குடிகள் அவங்க ஃபாலோ பண்ணின ஒரு தியான முறை. அது பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அன்பு மற்றும் மன்னித்தலை பேஸ் பண்ண ஒரு மன்னிப்பு ப்ளஸ் அன்பு, இதை பேஸ் பண்ணின ஒரு மெடிடேஷன். அதில் ஒரு 4 வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 வார்த்தைகள். இது தமிழில் சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், உங்களுக்கு நன்றி, நான் உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான 4 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். யாரை நினச்சி அப்படின்னா, கடவுளை நினச்சோ இல்லை பிரபஞ்சத்தை நினச்சோ இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயங்களை, இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற எப்பயோ நடந்த விஷயங்களுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அந்த விஷயங்களை பற்றின நினைவுகள் இருக்கலாம், ஆனால் அது உருவாக்கின பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த கவலையோ அந்த சோகமோ அந்த விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறப்போ, அதாவது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறப்போ அதுவும் ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய ஆழ்மனசில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்னையே தொந்தரவு பண்ணுது, அதை நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை உருவாக்கி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது அந்த எண்ணத்து அந்த பர்பஸுக்காக நீங்கள் சொல்கிறப்போ
உங்களுடைய ஆழ்மனது அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இவங்களுடைய கடந்த கால கவலைகளிலிருந்து இவங்க விடுபடணும்னு நினைக்கிறாங்க, இவங்க சின்ன வயசில் நடந்த பல கஷ்டங்களிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கடந்த கால கவலைகள்னால் உண்டாக்குன அந்த கடந்த கால அந்த விஷயங்களிலிருந்து அந்த பாதிப்பை, அந்த கவலையோ வருத்தமோ சோகமோ ஒரு ஏமாற்றமோ ஏதோ ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா, அதை குறைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆழ்மனதை அந்த உணர்வுகளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதுதான் உங்களுடைய மனதை அப்செட் ஆக்குது. இப்போ இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆழ்மனது அந்த உணர்வுகளை குறைக்க ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத அந்த கவலை, ஏன்னா அது எல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் எப்பயோ நடந்தது, இன்றைக்கி நடக்கலை, நேற்று நடக்கலை, அது எப்பயோ நடந்த விஷயங்கள், அதனால் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ்மனமே அந்த உணர்வுகளை குறைக்க ஆரம்பிக்கும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற சொல்ல உங்களுடைய மனசு நம்பர் 1 லேசாகும், 2வது கொஞ்சம் நிம்மதி வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோபனோபோனோ மெடிடேஷனை எத்தனை தடவை பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். காலையில் எழுந்தோன்னே பண்ணலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், மற்ற நேரங்களில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணலாம். சரி, எந்த நம்பர்ஸில் இதை பண்ணணும் அப்படின்னா 7, 11, 21 ஆர் 108 டைம்ஸ் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சொல்லலாம். சொல்கிறப்போ மனப்பூர்வமாக உணர்வுகளோடு இதை சொல்லலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு மனதார உணர்ந்து இதை சொல்ல உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற அந்த கவலை, வருத்தம், ஏமாற்றம் எதுவாக இருந்தாலும் அதோட இஃபெக்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது குறைய உங்கள் மைண்டில் இருக்க அந்த எமோஷ்னல் பேர்டன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசு லேசாகும், நிம்மதியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய மனசை மகிழ்ச்சியாக உங்களால் மாற்ற முடியும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப தான் உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும். நீங்கள் ஆசைப்படுற பல விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ கவலைகளிலிருந்து உங்கள் மனதை மகிழ்ச்சியாக உங்களால் மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.